ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விவி கிச்சன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி 2, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு கேரட் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய், கசகசா, கொஞ்சம் பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகா 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கு, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அது கூட வெட்டி வச்சுருக்கிற ஒரு 2 கேரட், சின்னதாக ஒரு கேரட்டு, 2 கேரட் வெட்டி வச்சுருக்கோம். கேரட் சேர்த்ததுக்கப்புறம் அது கூட காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, கரம் மசாலா கொஞ்சம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கணும். அடி பிடிக்காமல் வதக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, ஒரு 2 முந்திரி, இதை அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடணும். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு கல்லுப்பு. உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்குங்க. தேவையான அளவு மட்டும் போட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா மூடி வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா அதை நல்லா குருமா பதத்துக்கு வந்த உடனே மல்லி இலை தூவி இறக்கணும்னா சுவையான வெஜ் குருமா ரெடி.